ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம கிராணியோட தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது யார் தெரியுமா? நம்ம ஸ்லெண்ட்ரினா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேப் எடுத்துக்கணும், ஏன்னா மேப் தான் முக்கியமான பொருள். நம்ம கைப்பட்ட அந்த கதை உடஞ்சி, ஆமாங்க, நம்ம கைக்கு அவ்வளோ ஒரு பலம். சரி வாங்க, ஒவ்வொரு ரூமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இது பார்த்தீங்களா, இப்போ சர்ன்னு வரா. ஆனால் எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கமெண்ட்டு போட்டு விட்ருங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, நீங்களும் இந்த கேம் ஏற்றி விளாண்டு பாருங்கள். விளாண்டு பார்த்துட்டு இந்த கேம் எப்படி இருக்கணும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இதே வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரூமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். சில ரூம் இவ்வளோ பெரிய வீட்டில், அதுவும் சில ரூமை மேப்பை பாருங்களேன், அவ்வளோ பெரிய வீட்டில் அதுலேயும் சில ரூமை பூட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே தனித்தனியாக தேடணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட லைப்ரரி. நம்ம கிராணியோட தங்கச்சி வீட்டுக்கு ஸ்லெண்ட்ரினாவும் ஸ்லெண்டர்மேனும் வாழ்ந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டில் யார் யாருமா இருக்காங்க? ஸ்லெண்ட்ரினா இருக்கா, ஏஞ்சலினா இருக்கா, அது மட்டும் இல்லை ஏஞ்சலினோட புள்ள இருக்குது. ஏஞ்சலினோட புள்ள ஸ்லெண்ட்ரினோட பிள்ளை ஏஞ்சலினோட பிள்ளை இது அந்த ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னை பாடுபடுத்திருச்சு. நீங்களே பாருங்களேன், இந்த மேப்பை வச்சு உங்களுக்கு காட்டுற எவ்வளோ பெரிய இதுன்னு. இங்கே பாருங்கள், இவ்வளோ ரூமில் அதுலேயும் பாதி ரூமை அடைச்சி வச்சு உசுரை எடுத்துட்டாங்க. அதுவும் அந்த 8வது புக்குக்கு இங்கே பார்த்தீங்களா, ஏதோ பாதி உடம்பு இதாகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சலினாவோட ரூமு, இல்லை இதுதான் ஸ்லெண்ட்ரினாவோட கல்லறை. அது மட்டும் இல்லை, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 8வது புக்குக்கு கட் பண்ணி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்களேன். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட நானே அரை மணி நேரம் கிட்ட அந்த 8வது புக்கு மட்டும் தேடி இருக்கேன். ஆனால் அது கடைசியில் எந்த ரூமில் இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதுவும் நீங்களே பார்ப்பீங்க. அது மட்டும் இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல நம்மளை நிற்க வச்சாங்கள, அங்கே எக்ஸிட்டுன்னு இருந்துச்சுல, அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமு, அதுவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ரூமில் தான் அந்த 8வது புக்கே இருந்திருக்கு. அது தெரியாமல் அதை தேடி 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 எவ்வளோண்ணா, கிட்டத்தட்ட அரை மணி நேரம். அது சத்தியமாக இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஏஞ்சலினா வந்துட்டு போனான். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு குட்டிச்சாத்தா இருக்குல்ல. இப்போ நம்ம கதவை மூடிட்டு உள்ளே வந்துட்டோம்னா அந்த குட்டிச்சாத்தா அந்த கதவை திறந்தா கூட பரவாயில்ல, அந்த கதவை உடச்சிட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இது பெரிய வீடாக இருக்கிறதுனால நம்ம தொலைஞ்சிருவோம். ஒவ்வொரு மேப்பை படி பார்த்துக்கணும். ஒவ்வொரு சைடாக நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம மேப்பு படி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இவங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு இதை இப்போ நம்ம முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அடுத்தடுத்ததுக்கு இப்போ நம்ம செகண்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மொத்தம் எத்தனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா 4 ரூம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இங்கே பாருங்க வந்துட்டா. இவ தான் கிராணியோட பொண்ணு. கிராணி மாரி இல்லை, ஏதோ நீண்டு போன குச்சி மாரி இருக்குது. ஆனால் இந்த கேமோட மியூசிக் நீங்களே கேட்டு பாருங்களா, அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது, செமையாக இருக்குது. என் கருத்துப்படி இந்த கேம் செம. நீங்களும் ஏற்றி விளாண்டு பார்க்கணும், நிச்சயமாக ஏற்றி விளாண்டு பாருங்கள். இப்போ இதான் இது லைப்ரரி. இந்த ஏஞ்சலினா தொல்லை அதுக்கு மேலே. இங்கே பாருங்கள், அந்த குட்டிச்சாத்தான் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இந்த கேமில் என்ன ரோதனைப்படுத்துறது. நம்ம மேப் எடுத்து பார்த்துக்கணும், நம்ம எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே வரோன்னு. சப்போஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துக்கே திரும்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம்னா அது கொஞ்சம் நமக்கு திருப்பி தான். ஏன்னா நம்ம ஒரு பேய் 2 பேய்கிட்ட சண்டை போடுறதில்ல, மொத்தமாக 3 பேய். அதில் ஒன்று எங்கே இருந்தாலுமே நம்மளை மேஜிக் பண்ணி நம்மளை கொண்டுரும். வேறு யாரையும் சொல்லலை, ஏஞ்சலினாவை தான் சொல்கிறேன். ஸ்லெண்ட்ரினாவும் அவள் வர்றதை பார்த்தாலே நமக்கு அப்படியே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இந்த குட்டிச்சாத்தம் அதுக்கு மேலே. என்ன கடைசியில் இந்த குட்டிச்சாத்தம் தான் ரோதனவே படுத்திருக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு மேப்பில் எங்கே போகிறோன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம லைப்ரரியிலேருந்து நேராக வந்துக்கிட்டு இருக்கோம். மேப்பை தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மள்ட்ட இப்போ 3 புக்ஸு 3 கீஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துக்கே வந்துட்டேன். இந்த இடத்துல போகணும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்கும். பிடிச்சிருந்தாலும் லைக்கை போட்டுருங்க. இந்த இடத்துலலாம் ஒன்றுமே இல்லையா?
வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மேப்பை பார்க்கணும். கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்படியே வந்த இடத்துக்கே வந்த மாதிரியே இருக்குது. இவ்வளோ நேரம் இது இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 2-3 நிமிஷமாக 3 புக்ஸு 3 கீஸ் அவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். அது எவ்வளோ நம்ம மீடியமில் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இல்லை ஹார்ட்னா எவ்வளோ. யார் அது இருந்துச்சு? ஐயோயோ தொல்லை பண்ணுறாங்களே. இங்கேருந்து திரும்பி கூட பார்க்க விட மாட்டேங்குதே. ஆனால் இது கிராணி மாரி இதில் மட்டும் டெடி பேர் இருந்துச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது போட்டு இந்த ஏஞ்சலி நான் கதையை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு என்ன. இந்த குட்டிச்சாத்தம் தானே அங்கே இருக்குது. குட்டிச்சாத்தம் போயிட்டு அந்த குட்டிச்சாத்தாவும் கொஞ்சம் ஓவர் தில்லு தான். குட்டிச்சாத்தம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மொத்தம் 3 ரூமை கடந்து போகிற மாதிரி. ஏன் ஸ்லெண்ட்ரினாக்கு வேறு வீடே கிடைக்கல போல். இப்படி மண்ணில் தான் ஒரு வீடை வந்து கட்டியிருக்கு பார்த்தீங்களா. அதுவும் நம்மளை வச்சு கொடுமைப்படுத்துது அந்த ஸ்லெண்ட்ரினா. இந்த இடத்துல மட்டும் கன்னு 2 புல்லட்டு அதுமாரி ஏதாவது வச்சாங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பாடுபடுத்திட்டு. என்னடி பார்க்குற? என்ன லந்தா என்ன அங்கே லைட்டை ஆஃப் பண்ணாலுமே போக மாட்டேங்குது. என்ன நம்மளே பார்த்துடு. என்னங்க முறைக்குது, பயமாக இருக்குது. நம்ம போக வேண்டியதான் கண்டுக்காமல். பிடிச்சி இழுத்துருச்சு பார்த்தீங்களா. ஆனால் ஏஞ்சலினாவை தடவையாக இவ்வளோ நேரம் நேருக்கு நேர் நின்று பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதிகமாக இந்த வீட்டிலையே கீ யூஸ் பண்ணி வரோம்ல, அந்த இடத்துல மட்டும்தான் புக்ஸே இருக்காது. இங்கே ஒன்றுமே இல்லை. இதில் ஆனால் பாதி ரூமில் ஒன்றுமே இல்லை. இன்னும் இங்கேயும் வருது, அங்கேயும் ஒரு தடவை வந்துச்சு, இங்கேயும் ஒரு தடவை வருது. முட்டுச்சந்து. இந்த முட்டுச்சந்தான இடத்துலலாம் இந்தமாரி ஒரு பூதத்தை இப்போ தான் நீ அங்கே பறந்து அடிச்சுட்டு போனேன். எதுக்கு அது இப்போ திருப்பியும் வர? ஐயோ ஒன்று கூடிட்டாங்கய்யா. ஐயோயோ ஓடு 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 ஒன்று கூடிட்டாங்களே. ஃபஸ்ட்டு இந்த ரத்தம்லாம் போகணும். இந்த ரத்தம் போகாமல் திருப்பி இன்னொரு பேய்கிட்ட அடி வாங்கினோம்னா சோழி முடிஞ்சிடும். மொத்தம் நம்ம 6 புக்ஸு 2 கீ வச்சு நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். வாருங்கள் அடுத்த 7வது புக்கை கண்டுபிடித்து விடுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஆனால் அந்த 8வது புக்கு மட்டும் கடைசி வரையும் கண்டுபிடிக்க மாட்டோம். நீங்களே பாருங்கள். என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அப்படி ஒரு நிலமை அந்த 8வது புக்குக்கு. இங்கே பாருங்கள், இனிமேல் 8வது புக்குக்கு நான் படுற பாடம் மட்டும் பாருங்களேன். ஆனால் எங்கே சுற்றினாலும் இந்த லைப்ரரி மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு மேப்பை பார்த்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துக்கே தான் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. மேப்பை பார்க்கணும் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துக்கிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண அதே இடத்துல தான் திரும்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம 4 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஆனால் அந்த 8வது புக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை ஒன்றும். இந்த இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தான் இருக்குது எனக்கு. மேப் எடுத்து பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், திருப்பி லைப்ரரிக்கே வந்து தொலைகிறேன். ஐயோ ஐயோ. இந்த மேப் இப்படியே இந்த ஃப்ரீ ஃபயரில் உள்ள மாரி அப்படியே சைடாக வச்சு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாகிடும். இந்த ரூமில் தானே அந்த ஏஞ்சலினா நம்மளை பார்த்துச்சு. இங்கேயும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கேம் அந்த நம்ம முன்னாடி ஐஸ் கேம் போட்டிருப்போம். ஐஸ் சாப்டர் 1 வந்து நம்ம முடிச்சிருப்போம் நார்மல் மூடில். ஹார்ட் மூடில் முடிக்கலை, அதில் தோற்றுட்டோம். எப்படி இருந்தாலும் அந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதையும் பார்த்துருங்க டைம் இருந்தால். ஆனால் அந்த கேம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கிராணியோட அது கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. அதோட இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து என்னென்ன வீடியோ போடணும், அதேபடி நம்மளும் போட்டுருவோம். இங்கே பார்த்தீங்களா, சுற்றி இந்த லைப்ரரிக்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மேப்பை பார்த்தாலுமே லைப்ரரிக்கு தான். எம்மா வந்துட்டா எங்கிட்ட ஓடுவேன் இங்கே ஒரு வழி.
பேச விட மாட்டேங்குதே இந்த ஸ்லெண்ட்ரினா. சத்த நேரமாக பேச விடுமா? இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமா இல்லை பண்ணலையானே தெரியல. இங்கே பண்ணல. இந்த 8வது புக் இங்கே கீ இருந்து என்ன ப்ரோஜனம்? ஆனால் கீ இருக்கே, ஆனால் லாக்கில் அப்போ டோர் இருக்கணும். கீ இருந்தால் லாக்கில் எப்படி தான் டோர் வச்சுருப்பாங்க, என்னன்னு தெரில. வேறு எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு மேப்பை பார்ப்போம். நேராக ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வராளா என்னன்ற ஒரு தயக்கமே இருக்குது. வந்துட்டா ஏன்டி உசுரா வாங்கு. ஐயோ முன்னாடி இவளா? அங்கே பாருங்க குட்டி தானே வந்துடுச்சு கவிட்டு. ஐயோ பின்னாடியே வருதே ரெட்டு துரத்திக்கிட்டு. ஓடு எங்கிட்டு ஓடுவேன்? செத்த நேரமாக ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டேது. இந்த குட்டி சாத்தான் தான் என்னை படுத்துது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேமுக்கு வந்துட்டு அந்த குட்டி சாத்தா கண்ணில் மட்டும் தயவு செஞ்சு பட்டுறாதீங்க. பட்டிங்கன்னு வைங்க, துரத்திக்கிட்டே இருக்கும், கடைசி வரையும் நம்மளை விடாது. இங்கே பாருங்க, அந்த ரூமுக்கு போகலான் இருந்தேன், இங்கே வேற வந்துட்டேன். பயத்துலேயே எங்கே ஒடியாந்தன்னு வேற தெரிலையே. இந்த ரூமா? எந்த ரூமு? எங்கேயும் வராமல் வந்துட்டா. என்னாடி முறைச்சி? ஐயோ முறைச்சி வந்து பார்க்குறாளே. ஃபஸ்ட்டு அந்த ரூம் எங்கே இருக்குன்னே தெரில. மேப்பை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ரூம் பின்னாடி இருக்குது. நம்ம இவ ஒருத்தி நேராக தான் அந்த ரூம் இருக்குது. ஒரே ஜூட்டாக விட்டுற வேண்டியதான் அந்த ரூமுக்கு. அங்கே பாருங்கள், அந்த 8வது புக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு இப்போ எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த ரூமில் மட்டும்தான் பண்ணல. இந்த ரூமில் இப்போ இங்கே தான் இருக்கணும். என்னடா இங்கேயும் கொடுக்காம படுத்துறாங்க. வேறு எந்த இடத்துல தான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எந்த இடத்துல தான் பார்க்கலன்னு. இந்த இடத்துல இவோ ஒருத்தி வந்து டென்ஷன் ஏற்றுறா. மூஞ்சி ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்கே. சீக்கிரம் போ ரத்தமே. எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடுறோமே. பயமாகவே இருக்குது, இந்த பக்கத்து வந்துடுவாங்களா இல்லை ஒன்று கூடிடுவாங்களான்னு. ஏன்னா 7 புக்கு எடுத்துட்டோம். கடைசியில் அந்த 8வது புக் அப்போ செத்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். குட்டி சாத்தா வந்துடுச்சு. ஐயோ இது ஒரு தொல்லை இலவு. இந்த இலவு கண்ணில் பட்டுட்டோம்னா விடவே விடாது. இது ஒன்று கூடாமல் ஒன்று கூடிட்டாங்கயா. இன்னொருத்தி கூட வராமல் இருந்தால் நல்லதான். இவங்க வந்துட்டா ஒன்று கூட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சோழி முடிஞ்சிரும். ஓடு துண்டா காணா துணியை காணான்னு இப்போ ஓடினா தான் உண்டு, இல்லைன்னா முடிச்சிருவாங்க. ரத்தம்லாம் இப்போ தான் கூல்ட்டு பயத்தில் வளர ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. கூல்டோன் இப்போ தான் ஆயிருக்கும், ஒரு பிளட்டு கூட இல்லை. இப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடுறோமே. இந்த இடத்துக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தே ஆகணும். இங்கே தான் சும்மா வந்துக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா 8வது புக் எடுக்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக வந்துச்சு. அதனால தான் ஸ்கிப் பண்ணேன். யாரும் தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போனால் பார்க்குறவங்களுக்குமே பிடிக்காது. சரி வாங்க, நல்லபடியாக எஸ்கேப் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. எஸ்ஏ கேமிங் இதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம பூலோகத்தை பார்க்க. இது ஒன்றும் புரியல எனக்கு, என்ன போட்டுன்னு சாத்திட்டாங்க. சரி அதை விடுங்க. பாய் குட்டீஸ். பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க.